ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நல்லா இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து சண்டே. ஸோ சண்டே எடுத்த விலாக் தான் வந்து பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி வந்து குட்டியாக ஒரு ரிசப்ஷன் இருக்குது. ஸோ அதுக்கு தான் வந்து நாங்கள் ரெடி ஆகிட்டு இருந்தோம். நான் வந்துட்டு ஒரு 5:30க்கெலாம் வந்து எழுந்திரிச்சு நான் வந்துட்டு ஹேர் வாஷ் வந்து பண்ணிட்டேன். ஏன்னா நான் எந்திரிச்சு கிளம்புனா மட்டும்தான் எல்லாருமே வந்து என் பின்னாடி வந்து கிளம்புவாங்க. ஸோ இன்றைக்கி வந்துட்டு சண்டே அதுவுமா வந்து பார்த்திங்கன்னா கோதுமை ரவை உப்புமா பண்ணிவிட்டு பப்புக்கெல்லாம் ஊட்டிட்டு நான்லாம் சாப்பிட்டுட்டு நான் வந்து ரெடியாக ஆரம்பிச்சிட்டேன். ஹேர் வாஷ் வந்து பண்ணிவிட்டு நல்லா வந்து காஞ்சிருச்சு. ஸோ நல்லா சிக்க எடுத்துகிட்டு பெரிய சீப்பில் அப்புறம் வந்துட்டு எப்போ போல் கோம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி வந்துட்டு நார்மலான ஜடை தான் வந்து பின்னலாம் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கேன். முன்னாடி எப்போ போல் வந்து ஆஃப் அண்ட் ஆஃப் எடுத்துகிட்டு கொஞ்சமாக வந்து குட்டி குட்டியாக வந்து பின்னிட்டு நடுவில் வந்துட்டு ஒரு சென்டர் கிளிப் மாதிரி குத்திடலாம் அப்படின்ட்டு. இந்த சென்டர் கிளிப் எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்ச கிளிப்பு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி கிளிப் வந்து நான் போடுறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்துட்டு நான் யூஸ் பண்ணதே கிடையாது. இந்த டைம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் போடுறேன். இது வந்து எங்கள் அம்மா திருப்பதியிலேருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. எங்கள் அம்மா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 4-5 கிளிப் வந்துட்டு தாமரைப்பூ மாதிரி, அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஓவல் ஷேப்பில் ரெக்டாங்கிள் ஷேப்லன்ட்டு ஸ்டோன் வச்சு நிறையா கிளிப் வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. ஸோ கொஞ்சம் தாமரைப்பூ கிளிப் தான் வந்துட்டு கொஞ்சம் கிராண்டாக வந்து இருந்தது. ஸோ அதனால் இன்றைக்கி அது போட்டுக்கலாம் அப்படின்ட்டு நான் வந்து போட்டுட்டேன். இந்த ரிசப்ஷன் வந்து ரொம்பவே வந்து ஒரு ஸ்பெஷலான ரிசப்ஷன் அப்படின்னு வந்து சொல்லலாம். இது வந்து பேசிக்காக என்னோடய ஃப்ரெண்டு. எப்போன்னா நாங்கள் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்போ நாங்கள் 2 பேருமே வந்து கிளாஸ்மேட். ஸோ நாங்கள் 2 பேருமே வந்து நியூ ஸ்டூடெண்ட். ஸோ எங்களை நியூ கிளாஸில் போட்டிருந்தாங்க செக்ஷனில். ஸோ நானும் அவ்வளோ பக்கத்தில் தான் வந்து உட்காந்துட்டு இருந்தோம். ஸோ அந்தளவுக்கு நாங்கள் 2 பேருமே வந்து ரொம்பவே வந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட். இப்போ எனக்கு ஞாபகம் வருது, 2021 அவங்க வீட்டில் நான் வாடகைக்கு வந்து இருந்தேன். ஸோ எல்லாமே சேஞ்ச் ஆகிருக்கும். இப்போ 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்போ என்ன 2021 என்ன, அப்போவே வந்து பார்த்திங்கன்னா 11 இயர்ஸ் கேப்பு. எனக்கு ரிமெம்பரன்ஸே இல்லை அவளை பார்த்து. ஸோ அவளுக்கும் ரிமெம்பரன்ஸ் இருந்திருக்குமா இல்லையான்னு தெரியல. அதுக்கப்புறம் பேசிக்காக அவளை பார்த்துட்டே இருக்கிறப்ப தான் வந்து எனக்கு தெரிஞ்சது, ஒருவேளை என் கிளாஸ்மேட்டாக இருப்பாளோ அப்படின்ட்டு. அதுக்கு தோன்றப்பவே நாங்கள் வீட்டை வந்து காலி பண்ணியாச்சு. ஸோ அவங்க அப்பா வந்து ஒரு நாள் மீட் பண்ணப்போ நான் அவங்க அப்பாட்டே வந்து அப்ரோச் பண்ணேன். இந்த மாதிரி உங்கள் பொண்ணு இந்த ஸ்கூலில் படித்தாங்களா அப்படின்ட்டு. அப்புறம் அவங்க அப்பா சொன்னப்போ எனக்கு வந்து தெரிய வந்தது, அவளுக்கும் வந்து தெரிய வந்தது. அந்த டைமில் அவளுக்கு மேரேஜும் வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த மேரேஜுக்கு வரணும்னு அவங்க அப்பா அம்மா வீட்டில் வந்து கூப்பிட்டுட்டு போனாங்க. ஸோ ரொம்பவே வந்து நர்வஸாக தான் வந்து நான் ஃபங்க்ஷனுக்கே வந்து போனேன். ஏன்னா நான் 2 பேர்ட்டையும் நான் நல்லா பேசினதும் இல்லை. பட் அவங்க என் பொண்ணோட ஃப்ரெண்டு அப்படிங்கிறனாலே வந்துட்டு வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போனாங்க. அது ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருந்தது. நானும் வந்துட்டு அவளுக்காக மட்டும்தான் வந்து ரிசப்ஷனுக்கே வந்து போனேன். ஸோ ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 14 to 15 இயர்ஸ் கழித்து, லாங் கேப் கழித்து ஃப்ரெண்டை வந்து மீட் பண்ணுறோம். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் மீட் பண்ணது எனக்கு ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருந்தது. அவளும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருந்தது. ஸோ அவளை பார்த்தது. ஸோ பப்புக்கும் ட்ரெஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போது குயிக்காக வந்து ஒரு டேர்ன் ஓவர் ஆயிடலாம். ஸோ என்னோடய ஃபர்ஸ்ட்டு டேர்ன் ஓவர் இது. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நான் வீடியோ வந்து போட்டதே இல்லை. ஸோ அதனால் நானும் வந்துட்டு ரெடி ஆகிட்டேன். இந்த சாரீ வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பாட்டியோட சாரீ. ஸோ ரொம்பவே வந்துட்டு பாட்டியோட சாரின்னு சந்தோஷமாக எங்கள் பாட்டிகிட்ட ஒரு 20 தடவை சொல்லியிருப்பேன், உன் சாரீ தான் ஒன்றுமா கட்டிட்டு போகிறேன் அப்படின்ட்டு. ஸோ இது பட்டு சாரீ. ஸோ அப்படியே வந்துட்டு பீரோக்குள்ளே வச்சுருந்தாங்க. ஸோ அப்படியே வந்து எனக்கு எடுத்து கொடுத்துட்டாங்க. ஸோ நானும் வந்துட்டு ஒரு 4-5 பட்டு சாரீ வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே வந்து அழகாக இருந்தது. கான்ட்ராஸ்ட்டாக ப்ளவுஸ் போட்டப்போ கலர் வந்து ரொம்பவே வந்து எடுத்து கொடுத்துச்சு. ஸோ ரொம்பவே வந்து அழகாக இருந்தது இந்த சாரீ. ஸோ நாங்களும் வந்துட்டு மண்டபத்துக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். வரவேற்பெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மாப்பிள்ளை வீட்டு சைடும் சரி, பொண்ணு வீட்டு சைடும் சரி, 2 பேர் 2 பக்கம் நின்று வாங்கன்ட்டு நல்லாவே வந்து கவனித்து உள்ளே வந்து அழைச்சிட்டு போனாங்க. ரொம்பவே வந்து சந்தோஷமாக வந்து இருந்தது. எனக்கு தெரிஞ்சது அந்த ஃபேமிலி மட்டும்தான். அதுக்கப்புறம் அவள் தவிர எனக்கு எதுவுமே தெரியாது. அவங்க அப்பா அம்மா அவ்வளோதான் எனக்கு தெரியும். ஸோ அவளுக்காக மட்டும்தான் ரிசப்ஷனை போய் அட்டன் பண்ணிட்டு வந்தது. பார்த்திங்கன்னா ஒரு புது கல்யாணத்தில் போய் அட்டன் பண்ண வந்த மாதிரி இருந்தது. ஸோ இவ தான் அவள் பேர் வந்து பார்த்திங்கன்னா அருள்மொழி. ஸோ ரொம்ப எனக்கு இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது அப்படின்னு வந்து தெரியல. பட் ரொம்ப வந்து ஹாப்பியாக இருந்தா. அவளும் வந்து சிரிச்சுட்டே என்கிட்ட வந்து பேசிகிட்டு இருந்தா. அதுவும் எனக்கு ரொம்பவே வந்து சந்தோஷமாக வந்து இருந்தது.
speed to the city streets. We began to feel the fire. We rise like போகிற வழிலாம் வந்து பார்த்திங்கன்னா சங்கர்கிட்ட சொல்லிட்டே போயிட்டு இருந்தேன், டே எனக்கு அந்த பொண்ணு தெரியும்டா, அவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டா, அப்படி இப்படின்லாம் வந்து சொல்லிட்டே இருந்தேன். பப்புவை அவளை கூப்பிட்டு ஆட சொன்னாங்க. ஸோ அவளும் வந்து 2 ஸ்டெப் போட்டு வந்துட்டா. போகிற வழிலாம் வந்து சங்கர்ட்ட வந்து சொல்லிட்டுருந்தேன், டே நாங்கள் 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்டா, நாங்கள் 2 பேருமே என்ட்ரன்ஸில் பாஸ் பண்ணி நியூ செக்ஷனுக்கு வந்து போனோம், ஒரே வருஷம் தான் படித்தோம். அதுக்கப்புறம் அவளும் வேறு ஸ்கூல் போயிட்டா, நானும் வேறு ஸ்கூலுக்கு போயிட்டேன். எனக்கு என்ன எப்படி பேசுகிறது, என்ன ரியாக்ட் பண்ணுறதுனே வந்து தெரில அப்படின்னு சொல்லியெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். இதெல்லாம் வந்து ரொம்ப பிளெஸ்டு தான். ஸோ இவ்வளோ வருஷம் கழித்து நீங்கள் வந்து மீட் பண்ண போகிறீங்க அப்படின்லாம் வந்து சங்கர் வந்து சொல்லிட்டு இருந்தான். ரொம்ப கூலாக வந்து போச்சு அந்த டே. அவளை பார்த்ததில் ஒரு சந்தோஷம். ஸோ பழைய மெமரிஸ்லாம் வந்து நான் ரீகாலேட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், நான் என்னெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன்ட்டு. ஒன்றுமே ஞாபகத்துக்கு இல்லை. கடைசியில் அவளோட மேக்ஸ் நோட்டு மட்டும் என்கிட்ட இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் எனக்கு ஞாபகம் இருக்குது. மற்றபடி எனக்கு எதுவுமே எனக்கு ஞாபகமே இருந்ததே இல்லை. அந்த நோட்டையும் நான் விலைக்கு போட்டுட்டேன். ஸோ இவ்வளோ தான் எனக்கு மைண்டு ஃபுல்லாக இருந்தது, வேறு எதுவுமே ஞாபகத்துக்கே இல்லை. ஸோ நானும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாப்பிட்டுட்டு காஃபி குடிச்சிட்டு பீடா சாப்பிட்டுட்டு ஆன்ட்டிட்டி அங்கிள்ட்டி போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவகிட்டே வந்துட்டு பாய் சொல்லிட்டு நாங்கள் அங்கேருந்து வந்து கிளம்பிட்டோம். இந்த டே ரொம்பவே வந்து மெமரபிளாக வந்து இருந்தது. மோஸ்ட் ப்ரீஷியஸ் டே இன் மை லைஃப்னு கூட வந்து சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை தீபம் வந்து வரப்போகுது. ஸோ நாங்கள் வர வழியில் வந்துட்டு நிறையா விளக்கு வந்து வச்சுட்டு இருந்தாங்க, அவங்களே வந்து செஞ்சு விற்கிற இடம். ஸோ அங்கே வந்து சில திங்ஸ் எல்லாம் வந்து வாங்கினேன், பானை வாங்கினேன், விளக்கு வாங்கினேன். அதுக்கப்புறம் விளக்குலேயே வந்துட்டு ஒரு 4-5 மாடல் வந்து வாங்கினேன். ரொம்பவே வந்து அழகாக வந்து இருந்தது. ஸோ பானை எதுக்கு, விளக்கு எதுக்கு அப்படின்லாம் வந்துட்டு டீட்டெயில், விளக்கு எதுக்குன்னு தெரியும், ஏன்னா அது வந்து கார்த்திகை தீபத்துக்காக. பானை வந்துட்டு பார்த்திங்கன்னா சம்மர் சீசன் வந்து வரப்போகுது. ஸோ சமைக்கிறதுக்கும் வந்து இனிமேல் பானையில் சமைச்சு பார்க்கலாம் அப்படின்னு ஒரு லப்பாசையில் வந்து வாங்கிட்டேன். ஸோ அது இனிமேல் யூஸ் பண்ணுறது எப்படின்னு தான் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ தெரிஞ்சுட்டு சமைக்கிறப்போ கண்டிப்பாக உங்கள் கூட வந்து நான் வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன். பானையோட கலெக்ஷனும் வந்து பார்த்திங்கன்னா நிறையாவே வந்து இருந்தது. பானை எப்படி செலக்ட் பண்ணணும், எப்படி வாங்கணும், எந்த மாதிரி பானையை வாங்கணும், சமைக்கிறதுக்கு எப்படி வாங்கணும், தண்ணி வைக்கிறதுக்கு எப்படி வாங்கணுன்ட்டு நிறைய விஷயங்கள் வந்துட்டு பானை கடைக்கார அக்கா வந்து எனக்கு வந்து சொல்லி கொடுத்தாங்க. ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருந்தது. பட் என்னால் வீடியோ தான் வந்து எடுக்க முடியல, அந்த அக்காட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் விட சரி.
வர வழியில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஜூஸ் குடித்தேன். சங்கர் வந்து டீ குடிச்சிட்டான். குழந்தை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து தூங்கிட்டா. ஸோ போனோன்னே வீட்டில் வந்துட்டு ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னே வந்து நான் நினச்சிட்டு இருந்தேன். சங்கருக்கும் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து கோல்டு பிடிக்கிற மாதிரி வந்து இருந்தது. ஸோ அவனும் கொஞ்சம் டல்லாயிட்டான். வீட்டுக்கு வந்தோடனே அவளையும் வந்து தூங்க வச்சுட்டு நாங்களும் ஒரு 1 hour வந்து ரெஸ்ட் எடுத்துட்டோம். ஸோ இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. ஸோ நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ பார்க்கலாம். பாய்.